புதிய மற்றும் பழைய பொக்கிஷங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிகளாகிய நாம் ஏன் இன்னும் பழைய ஏற்பாட்டை படிக்க வேண்டும் என்ற கேள்வி பலரிடமும் எழுகிறது. சிலர் அதற்குள் நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த எல்லா நியாயப்பிரமாணங்களையும் தாண்டி படிப்பது கடினம் என்று நினைப்பார்கள். ஆனால் வேதாகமத்தை முழுமையாக படிக்கும் அனுபவத்தை ஒருபோதும் முயற்சி செய்யாமல் விட்டால் அதில் உள்ள ஆழமான செல்வத்தை நாம் அறிய முடியாது. வேதாகமம் முழுவதும் ஓடி வரும் கற்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து தேவன் நெய்து வைத்திருக்கும் ஒரு அற்புதமான படத்தை உருவாக்குகின்றன. அந்த பெரிய படத்தை பார்க்கும்போது தேவன் மனிதருக்கு கொடுத்த மீட்பின் பயனுள்ள கதையை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சகோதரி நான்சி சொல்கிறார்கள், பலர் புதிய ஏற்பாட்டை தான் அதிகமாக படிப்பார்கள். ஆனால் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை ஒரே நேரத்தில் படிப்பது எவ்வளவு உதவிகரமாக இருக்கிறது என்ற உண்மை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை நிறைவு செய்கிறது. இரண்டும் சேர்ந்து படித்தால் தேவனுடைய திட்டம் எப்படி காலத்துக்கு காலம் வெளிப்படுகிறது என்பதை தெளிவாக பார்க்கலாம். இயேசு தாமே சொல்லியிருக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. அதாவது வேதாகமத்தில் உள்ள பழைய உண்மைகளும் புதிய உண்மைகளும் இரண்டும் நமக்கு தேவையானவை. இரண்டும் நம்மை செழிக்க செய்கின்றன. தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் இந்த பழைய பொக்கிஷங்களையும் புதிய பொக்கிஷங்களையும் நாம் மதித்து அனுபவித்து வருகிறோமா? வேதாகமத்தின் முழு செல்வத்தையும் நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது நமக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, உமது வார்த்தையில் உள்ள பழையதும் புதியதும் ஆகிய அனைத்து பொக்கிஷங்களையும் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அறிவையும் அதன் மீது எங்களுக்கு ஒரு தாகத்தையும் தாரும். வேதாகமத்தை முழுமையாக நேசித்து அதில் மறைந்திருக்கும் உண்மைகளை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உமது சத்தியம் எங்களை வழிநடத்தி எங்களை சீர்படுத்தி உமக்கு அருகில் எங்களை கொண்டு வர நீர் எங்களுக்கு உதவும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமீன். இந்த மெசேஜ் 21 மே 2024 நான்சி டிமோஸ் வோல்கமுத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.